ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம கேமில் என்ன கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா அப்படிங்கிற பஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் ஷேர்லாம் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். என் பார்க்குறவங்களாம் எதுவுமே பண்ணாமல் போகிறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பஸ் கேமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசஞ்சர் மோடு தான் இருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா டூர் மோடுன்னு இன்னொன்று இருக்குது. அது நம்ம இதிலே பார்ட் 2 வச்சு நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு வீடியோ போடலாம். அடுத்த உள்ள வந்திருக்கோம். வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாம். ஓகே, இந்த பஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு டிசைனில் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேசஞ்சர்கிட்ட வந்துட்டோம். பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இன்னும் ஃபஸ்ட் 4 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஒரு ஊர் டு இன்னொரு ஊர் தான் போகிறோம். நம்ம அதனால 4 பேர் போல் இல்லையே. பார்த்திங்கன்னா ஒரு 4 ஊர் தண்ணி போனால் நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்புவோம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா எங்கள் ஓட்டும் போது ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நம்ம ஸ்டேரிங் திருப்பும்போது ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டேரிங் லைட்டாக திருப்பினா பஸ்ஸில் திரும்புது. கேம் மாடிஃபை பண்ணுவாங்களா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐயோ இடிச்சிட்டேன். ஸோ இப்போ நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே போவோம் தூரத்துக்கு. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எந்த ஊரில் இந்த ஊர் தெரில. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர் பேர் வச்சுருக்காங்க, என்ன வாசிக்க தெரியல சரியா. நம்ம ஊர் பேர் வச்சுப்போம். பார்த்திங்கன்னா இது சிவகாசி டு மதுரைன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிவகாசியில் இருக்கோம். சிவகாசிலேருந்து நம்ம மதுரைக்கு போவோம். இதுதான் பண்ணலான்னு இருக்கோம், அப்படின்னு வச்சுருக்கோம். அப்படி இந்த பஸ் கேமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு தெரியும்னா, அது வந்து நீங்கள் இப்போ பஸ் கேமை கொஞ்ச நாளைக்கு விளாண்டுருக்கீங்க, விளாண்டுட்டு மறுபடியும் டெலிட் பண்ணிட்டீங்க. இப்போ மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஏற்றுறீங்கன்னா இந்த பஸ் கேமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பஸ் எதாவது மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நான் கூட பஸ்ஸில் இண்டிகேட்டர் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வாட்டி ஏற்றும் போது அந்த மாடிஃபை பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். எந்த ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா மாறாது. நானே முதல்ல தெரியாது எனக்கு. நானே இதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் சேனல் ஓப்பன் பண்ணனால ஒரு 2 months அதான் எந்த கேம் போல யோசிக்கும் போது இந்த கேம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கரெக்டாக. அதனால் நான் இந்த கேம் போடலான்ட்டு இந்த கேம் ஏற்றுனேன். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன மாடிஃபை பண்ணிட்டு இருந்தோம் அதே மாடிஃபை அப்படியே இருந்துச்சு. இதில் எதுவுமே மாறல, அந்தளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். என்ன மாடிஃபை பண்ணேன்னா, முன்னாடி ஃப்ரண்ட் வீல் பார்த்திங்கன்னா இது எல்லோ கலரில் அந்த ஒரு இது பண்ணியிருந்தேன். வேறு மாடிஃபை நான் அது மாதிரில. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது அப்பப்போ அங்கங்கே பிரேக் தருவாங்க. டக்குன்னு நின்றுட்டு அப்புறம் ஒரு பிக்சர் காமிப்பாங்க. பிக்சர் சும்மா தான் காமிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். காமிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். ஏகப்பட்டது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆக்சிலேட் பண்ணவே இல்லை. பஸ் பார்த்திங்கன்னா 70 km/h அதுவே போகுது. இது வந்து எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இப்போ ஆக்சிலேட்டருக்கு மேலே DR இருக்கா. நான் சப்ஸ்கிரைப் ஒரு இடத்துல வச்சுருப்பேன். சப்ஸ்கிரைப் போய்ட்டு ஒரு மாதிரி இது வருதா. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 இது இருக்கும். ஒரு டோரு, அப்புறம் ஒரு லைட் மாதிரி இருக்கும். அதுக்கிட்ட வந்து ஒரு டைமர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்பீடில் போகிறீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பீடு போயிட்டு டக்குன்னு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட் பண்ண தேவையில்லை, அதே ஸ்பீடில் பஸ் வந்து போகும். அப்புறம் மாதிரி நம்ம பிரேக் பிடிக்கும்போது கேன்சல் ஆக மாட்டிங்கன்னா கேன்சல் ஆகாது. நம்ம டக்குன்னு எடுத்துடணும், அவ்வளோதான். இப்போ கூட நான் பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைப்க்கு மேலே நான் ஒரு 3 ஆப்ஷன் காமிச்சிருக்கோம். அதில் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று எரிஞ்சிட்டு இருப்பீங்க, அதான் க்ரூஸ் கண்ட்ரோலு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ் அதுவாக போகுது. நம்ம ஆக்சிலேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். எனக்கு கரெக்டான ஸ்பீடு தேவைன்னா அப்போ இப்போ போட்டேன்னா க்ரூஸ் கண்ட்ரோலு போட்டோன்னா கரெக்டாக பஸ்ஸு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக போகும். நம்ம வந்து ஆக்சிலேட் பண்ண தேவையில்ல. அதாவது இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ரோடாக போகுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட் ரோடு தான்.
அதனால் நான் போட்டிருக்கேன். வளைஞ்சு வளைஞ்சு போடணும், நீங்கள் தான் போடணும். ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப நேரத்துக்கு ஆச்சிட்டே இருந்து நான் வரல் வைக்கும். அப்படியே அந்த இடத்துல அப்படி பட்டு அப்படி வேர்க்கும் போது ஒரு சில ஃபோன்லாம் டச் ஒர்க் டக்குன்னு, அப்போ ஃபோன் ஹேங் ஆகும், என்ன பிரச்சனை வரும் நமக்கு. இதனால் நம்ம அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோன்னா நம்ம ஸ்டேரிங் மட்டும் கண்ட்ரோல் பண்ண போதும். பஸ்ஸை நம்ம ஆக்சிலேட் பண்ண தேவையில்ல, பஸ் பார்த்திங்கன்னா அதுவாகி போகும். இதுதான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் இல்லை, ஒரு காவாசிக்கிட்ட ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ அடுத்த முக்கால்வாசிக்கிட்ட போகணும். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐயோ குழப்பதையா, இந்த கேமரா சைடில் தொட்டால் 4 பக்கம் டைரக்ஷன் காமிக்குது. அது நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவனோட நம்ம போட மாடி நின்றுட்டுருக்கேன். நான் டக்குன்னு பிரேக் போட்டு நம்ம நின்று போனோம். இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த பஸ் கேம் பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தியான்னு இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸுக்கிட்ட கட் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேலே ஸ்பீடை பார்க்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கோன்ட்டு 110 km/h ஸ்பீடு போயிட்டுருக்கோம். நம்ம பரவாயில்ல, பஸ்ஸு கூட போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். பஸ்ஸில் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே காமிக்குது. ஆனால் நம்ம ரியலில் நம்ம பார்த்து வாடும்போது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இல்லை. அப்பாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இப்போ 2 பேரும் கரெக்டாக கிராஸ் பண்ணி எப்படி போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூல் இல்லை, ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், மேலே பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த ஃபியூல் பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் விட்டு போச்சு. இப்போ ஃபியூல் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன செய்ய இப்போ? நானே இந்த கேம் ஆடுறப்ப ஃபியூல் போட மறந்துட்டேன். 3 ஃபியூல் ஸ்டேஷன் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூல் போடவே மறந்துட்டோம் நம்ம. இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரில. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் இல்லை, ஸ்பீடாக வர போக முடியாது. நான் ஆட்டோ போயிட்டே இருக்கேன், ஒன்றும் இல்லைன்ட்டு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூல் கம்மியாக இருக்கு. நம்ம ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சிப்போம். நம்ம ஸ்பீடு எடுத்துகிட்டு ஃபியூல் டக்குன்னு காலியாக போகும். அதனால் சொல்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து 50 km/h ஸ்பீடு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் போட போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது பொறுமையாக டக்குன்னு விட்டு பண்ணோம்னா கரெக்டாக ஸ்பீடு அதிகமாக போகும், குறைவாக போகும். அப்போ ஃபியூல் சீக்கிரம் காலியாக போயிடும். அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே, அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபியூல் ஸ்டேஷன் வந்துருச்சு, அப்புறம் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எவ்வளோக்கி போடலாம்? காசு கேட்குது, ஃப்ரீயெல்லாம் கிடையாது போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 30 லிட்டருக்கு போடலான்னு இருக்கேன். 30 லிட்டருக்கு போடுவோமா இல்லை வேறு காஸ்ட்டுக்கு போடுவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 30 லிட்டருக்கு போடுவோம். ஓகே, 430 ரூபா காமிக்குது. 450 ரூபா காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காமிக்கிறேன், நம்ம பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்ட்டு. 200, 300, 400. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 450 இருக்குது. 30 லிட்டருக்குமே பெட்ரோல் போட்டிருக்கோம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவோம். அவ்வளோதான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிளம்புவோம். இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. இது கூட நல்லா இருக்குது ஃப்ரண்ட் வியூவு. இப்போ டேர்ன் பண்ணணும், ஆனால் வெஹிக்கிள் நடுவில் வரும். நினச்சேன், வந்துடுச்சு. இல்லை டேமேஜ் தான் ஆகலை. ரொம்ப ஓரமாக ஒதுங்கி போகிறீங்க போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பொறுமையாக போவோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் இல்லை. இப்போ நம்ம அரைவாசி தூரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு அரைவாசி தூரம் போயிட்டோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடலாம். அதாவது மதுரைக்கு போய் சேர்ந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிவகாசி தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மதுரைக்கு போனதுமே இல்லை, மதுரைக்கு உள்ளது. மதுரைக்கு போனதுக்கப்புறம் அங்கே பஸ் ஸ்டாப் வரும் பார்த்திங்களா, அங்கே போய் நம்ம நிப்பாட்டணும். அதான் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட் இன்னும் மக்களே
நிற்கணும்னு சொல்லி நிற்காம டக்குன்னு நின்ட்டாங்க. ஒரே ஒரு சொத்து இடிச்சிட்டேன். மிரர் டேமேஜ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அசால்ட் லைட்ஸ் போட்டு நின்ட்டியா? ஓகே, நம்ம டேன் பண்ணி போவோம். நின்ட்டே இருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யலாம் சொல்லியிருந்தாங்க. எதுவுமே பெய்யலை. ஹெட்லைட் வேறு நல்லா எரியுது. காலையில் டைமே பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். ஓகே, டேன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு. எல்லாம் சைடில் இடிச்சிட்டு போய் தெரியாமல் நானே. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூல் பார்த்திங்கன்னா 42% கிட்டே இருக்குது. பிரச்சனை இல்லை நமக்கு எதுவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாதிரி நம்ம ஸ்பீட் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இப்போயும் பிரேக் போட பார்த்திங்கன்னா நம்ம டேன் பண்ணணும் பிரேக் போட்டோம். ஸ்ட்ரெயிட் ரோடாக இருந்தால் பிரேக் போட்டிருக்க மாட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் வரும் சரியாக தெரில. அது வேறு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்தாலும் பரவாயில்ல. இந்த தடைகள் வந்தாலும் பார்த்து பொறுமையாக போய் நம்ம பேசஞ்சர் இறக்கி கூட தான் நம்ம வேலை. மழை வேறு பெய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசஞ்சரை போய் பத்திரமா இருக்கும். அதுதான் இப்போ பொறுமையாக நம்ம பத்திரமா ஓட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன் பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்தாக போச்சு. அதனால் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்துட்டோம். மதுரையிலேருந்து இப்போ நம்ம மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். அந்த ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, உங்கள் டிராஃபிக் வேறு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டூர் மோட் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா லைட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா 50 லைக்ஸ், அதாவது 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்ட் 2வாக அந்த டூர் மோட் போட்டுடலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் வேணும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அந்த டூர் மோடில் பார்க்கும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, இது செட்டிங்ஸ்லாம் நம்ம போய் என்ன செய்ய போகிறோம், டிராஃபிக் பார்த்திங்கன்னா லோவில் தான் இருக்குது எப்பயுமே. டிராஃபிக் மீடியம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இல்லை கியர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். நம்ம டிஆர் தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா மேனுவல் கியரை போட்டு நம்ம அப்படியே ஊற்ற போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வீடியோக்காக அது பண்ண போகிறோம். செட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி நம்ம அதுவும் நைட் டைமில் ஓட்ட போகிறோம். அதுமாதிரி செட்டிங்ஸ்லாம் நம்ம கீப் பண்ணி மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த வீடியோ கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுருவோம். அது பார்த்திங்கன்னா நாங்களாமே நம்ம ரெடி பண்ணிடுவோம் அந்த வீடியோக்காக. அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு 50 லைக்ஸ் டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம பார்ட் 2 போடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம போட்டுடலாம். ஐயோ, லைக் பண்ணுங்கள் போட்டுடலாம் சொல்கிற மாதிரி இஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போவோம். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பீடு 140 கிட்டே போயிட்டோம். அந்தளவுக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஃபீல் பார்த்திங்கன்னா 34 லிட்டர் கிட்டே போயிடுச்சு. ஏன் நடுவில் பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டோம் பாதி. ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அது வேறு தெரியல. மக்களே வந்துட்டோம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்துட்டோம். இப்போ இங்கே நிப்பாடி பேசஞ்சர் இறக்கி விட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்து எல்லா பற்றியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ போல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி டூர் மோட் போடுற பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு 50K லைக்ஸ் 50 லைக்ன்றாங்க 50 லைக்ஸ் தேவைப்படுது. 50 லைக்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னு நம்ம பார்ட் 2 போடலாம். ஓகே ஃப்ரெண்ட், டூர் மோடு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் பார்ப்பீங்க இங்கே பார்த்திங்கன்னா சைடில் காமிக்கிட்டு பார்த்திங்கன்னா டூர் மோடு. அதான் டூர் மோடு அவைலபிள். நிறையா டூர் மோட்ஸ் இருக்குது. நம்ம 50K லைக்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா 50Kன்னு வருது. 50 லைக்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா எந்த டூர் போடலாங்கிற பார்த்துட்டு அந்த வீடியோ வரும்போது அந்த டூர் உங்களுக்கு காம்பவுண்டிங் பார்த்துப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். கீப் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், லவ் யூ ஆல்.